எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் புரட்டாசி மாதம் வருமா எங்கள் வீட்டில் ஆனால் கறி தான் வாங்கி வச்சு சமைக்கிறோம். பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்யப்படுறோம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு. சும்மா ஒரு 10 சின்ன வெங்காயம் முடிச்சு பார்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். அதிரடியான சமையல். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அவ்வளோ 2 குட்டி ஸ்பூன் தான் நான் வச்சுருக்கிறது. எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி ஸ்பூன். இது வேலை எல்லாத்தையும் புதினா மல்லியமாக அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு போட்டோன்னே நம்ம அரைச்சி புதினா மல்லியை சேர்த்துடணும். எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன், அதிகம் சேர்க்கலை. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்துட்டு இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் போதும். அடுத்து வந்து இது பிரியாணி மசாலா. நான் 3 டம்ளர் வந்து குட்டி டம்ளரில் அளவு வச்சுருக்கேன். அதனால் வந்து இந்த ஸ்பூன் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போடுவேன். 3 ஸ்பூன் போதும். இப்போ வந்து தயிர் சேர்த்துடலாம். ஆல்ரெடி கறியில் வந்துட்டு நான் ஒரு 5 ஸ்பூன், இந்த ஸ்பூனால் 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தயிர் நிறைய சேர்த்தோம்னா சாப்பாடு வந்து நல்லா ஒரு மாதிரி அந்த எண்ணெய் பசையோடையே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வரட்டும். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். இப்போ அதில் தயிர் போட்டு நம்ம பிடிச்சி வைத்தது பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கிடும். ஸோ இதை போட்டோம்னா நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதுனால வந்துட்டு இப்படி இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.